இப்போ ஒரு போர் சூழல் என்று வைப்போமே. இலங்கையிலேருந்து வந்தவர்களுக்கு போர் சூழல் தெரியும். போர் சூழல்னா என்ன செய்வோம்? நாங்க அங்க பங்கர் கிண்டணும், மண்மூட்டிகள் போடணும். இப்போ இந்த போர் சூழல்ல சண்டை பிடிக்கும் பொழுது அங்கே யுத்த வீரர்கள் என்ன செய்வார்கள்? கண்ணியே பிடிச்சு கொண்டிருப்பாங்களா? இல்ல, வேலை இருக்குது. பங்கர் கிண்டணும், அரண் அமைக்கணும், இந்த காரியங்கள் செய்யணும். அப்ப அந்த காரியங்கள் செய்கிறார்கள் என்று சொல்லிட்டு அந்த கண்ணை வீட்டை விட்டுட்டு வருவாங்களா? இல்ல, கன் பக்கத்துல தான் இருக்கும், ஆயுதம் பக்கத்துல தான் இருக்கும். ஏனென்றால் எப்பொழுதும் போர் தொடங்கலாம், எப்பொழுதும் அட்டாக் தொடங்கலாம். எங்கள் மேலே வருகிற சத்ருவானவனுடைய எதிர்ப்பு எப்பவும் வரலாம். அதனால ஆயுதம் நான் எடுக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்ல இருக்கணும், இல்லையா? அப்ப அதுதான் நீங்க நாங்கள் என்ன வேலை செய்தாலும், நாங்க வேலைக்கு போறோம், படிக்க போறோம், என்ன காரியம், பிசினஸுக்கு போறோம், என்ன காரியம் செய்தாலும் எங்களுடைய அறிவிலே நாங்கள் விழிச்சு இருக்கணும். நாங்கள் புத்தி உள்ளவர்களா இருக்கணும். என்ன புத்தி உள்ளவர்களாக? எப்பவும் சத்ருவங்களை எதிர்க்கலாம், எப்பவும் ஆயுதத்தை எடுக்க, எப்பவும் ஜெபிக்கிறதற்கு, எப்பவும் தேவ வசனத்தை அவனுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டியது.